ஒன்றி வந்தால் ஒரு விகற்பம். இன்னும் 2 எழுத்து ஒன்றி வந்தால் ஒரு விகற்பம். இன்னும் ஒரு 2 எழுத்து ஒன்றி வந்தால் இன்னொரு விகற்பம். அப்ப ஒரு விகற்பத்தானோ அல்லது இரு விகற்பத்தானோ ஒன்றி வந்தால் அது நேரிசை. எத்தனாவது வரியில? இரண்டாவது வரியில தனிச்சொல் கட்டாயமா நேரிசைக்கு தனிச்சொல் வந்தே ஆகணும். அது நேரிசையா இருந்தாலும் சரி, நேரிசை சிந்தியிலா இருந்தாலும் சரி, கட்டாயம் தனிச்சொல் வந்துடும். என்னப்பா அடுத்தது என்னன்னா, இது ஒரு விகற்பம், இதுக்கு 2 விகற்பம். என்ன அதே இரண்டாவது அடியில தனிச்சொல் பெற்று வந்தால் இதுக்கு 3 விகற்பம் வந்து. இரண்டாவது சொல்லுல இரண்டாவது வரியில தனிச்சொல் வந்தா 3 விகற்பம் வரும். மூணாவது வரியில தனிச்சொல் வந்தா 2 விகற்பம் வரும். இதுக்கும் 2 விகற்பம் 3 விகற்பம் வரும். ஒரு விகற்பம் இல்ல, 2 விகற்பம் 3 விகற்பம் எதுக்கு வரும்? இன்னிசைக்கு வரும். இரண்டாவது தனிச்சொல் வந்தா 3 விகற்பம். 2 விகற்பம் வந்தா என்னது? நேரிசையா இருக்கும். நேரிசையா இருக்கும். இரண்டாவது வரியில தனிச்சொல் வந்து 1 விகற்பமா 2 விகற்பமா வந்தா அது நேரிசை. இரண்டாவது வரியில தனிச்சொல் வந்த 3 விகற்பம் வந்தால் இன்னிசை. மூணாவது வரியில தனிச்சொல் வந்து 2 விகற்பம் வந்தாலும் இன்னிசை. தனிச்சொல்லே வராமல் வந்தாலும் இன்னிசை. புரியுதா? இப்ப புரியுதா? அப்ப அடுத்தது சிந்தியல். நேரிசை சிந்தியல், இன்னிசை சிந்தியல் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு என்னது? நேரிசை சிந்தியலுக்கு தனிச்சொல் வந்துடும், இன்னிசை சிந்தியலுக்கு தனிச்சொல் வராது. இது எப்படி கண்டுபிடிப்போம்? வெண்பாவை எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாமே 3 வரி. அதோட இது முடிஞ்சிருது. பாவகை முடிஞ்சிருது. அடுத்தது உங்களுக்கு அணிப்பிரித்து வாய்ப்பாடு எழுதுதல். அணிப்பிரித்து வாய்ப்பாடு எழுது கொஞ்சம் மட்டத்தை பாத்துருங்க. சுலபமா நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்னதை மட்டும் நம்ம இது எழுதிடலாம். சரிங்களா? சந்தேகம் இல்லாம வர்றதுக்காக இப்படி எழுதி கொடுத்தேன். 2 நேரு 2 நிலை. என்னக்கா இதுல நேர் நேர், நிறை நேர், சரியா? இதுல என்னது? தேமா, சரியா? அடுத்தது இந்த ரஃப் கொஞ்சம் இடம் விடுங்கன்னு சொல்றேன் இல்லையா? அதுல எழுதுறதுனால தப்பு கிடையாது. இதை கட்டாயம் எழுதிக்கத்தாங்க. எழுதிக்கிட்டு நீங்க அளவு விட்டு வாய்ப்பாடு எழுதுனீங்கன்னா 5 மார்க் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு வாங்கணும். இதை எழுதாம வாங்கினீங்கன்னு வைக்கல, நல்லா தெரிஞ்ச பிள்ளைங்க தான் எழுதிருப்பீங்க. கொஞ்சம் தடுமாறுற பிள்ளைங்க தடுமாறிடுவீங்க. அதனால இத கட்டாயமா நீ பக்கத்துல ரஃப் ஒர்க்ல எழுதிக்க. அதே மாதிரி இங்க என்ன கடைசி எப்படி வரும்? இங்க நிறை நிறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காப்பா? நிறை நிறை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இத நேர்வுன்னு சொல்லலாம். இத
நெடில் வரை. இந்த நெடில் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லணும். அப்புறம் இது என்ன ஓசை உடையதுப்பா? இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கிறது? இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறது? இந்த உருவத்தை எப்படி உச்சரிக்கிறது? உங்களுக்கு கிடையாது. இது ஒரு உருவம் தான். இதுக்கு பேர் என்ன? இது எப்படி உச்சரிக்கிறது? புனைக்கால். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு. எல்லா பிள்ளைகளும் சொல்லணும். நம்ம அந்த பேசியே நம்ம விட்டுருக்கோம். சொல்லுங்க. சமயத்துல ரெட்ட கொம்புல உங்களை கரெக்டா சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். துணைக்கால், ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இரட்டை சுழி. இரட்டை சுழி. இப்ப இந்த வரிசையில ஒரு எழுத்தை நம்ம சொல்றோம். இதுல எதுப்பா நெடில காமிக்குது? எது நெடில காமிக்குது? எது நெடில காமிக்குது? துணைக்கால் தான் நெடில காமிக்குது. இந்த துணைக்கால அமைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே காதா. துணைக்கால் தான் அங்க நெடில காமிக்குது. இங்க எது நெடில காமிக்குது? கொம்பு. இங்க எது நெடில காமிக்குது? ரெட்ட சுழியா? இங்க எங்க ரெட்ட சுழி வந்துருக்குது? ரெட்ட சுழி ஐவத்தையோட முடிச்சு ஐயாவுக்கே கொடுத்தாச்சு. ரெட்ட சுழி வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. ரெட்ட கொம்பு. ரெட்ட கொம்பு தான் நெடில காமிக்கும். அதை கவனிச்சுக்கங்க. துணைக்கால் இங்க காமிக்காது. உங்களுக்கு தமிழ்ல பொறுத்தளவுல பிழை வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த 4 வருதுதா? ஏ ஏ ஓ ஓ வருதா? ஏ வரிசையில துணைக்கால போட்டீங்கன்னா கொடுவாய் கெடுவாய் ஆகி போகுது. நல்ல உதாரணம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. சொல்ல முடியாது. சரி, அடுத்தது. சரிப்பா, இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்படி ஒரு 2 நிமிஷம் உட்காரு. உங்களுக்காக ஒரு முக்கியமானது. அதாவது எது துணைக்கால் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வரிசை அப்படியே சொல்லிட்டு எந்த வரிசைக்கு வாய் வட்டமா வருது பாரு. ஓ ஓ வரிசைக்கு வாய் வட்டமா வருதா? இந்த 2 வரிசையில் எழுதும் பொழுது கோ கோ மோ சோ சோ வாய் வட்டம் வருதா? வாய் வட்டம் ஆச்சுன்னா கணக்கால போடு. சரியா? சொல்லி பாரு. சந்தேகம் வந்தா சொல்லி பாரு. வாய் வட்டமா வந்துச்சு அப்படின்னா கணக்கால போடு. சிம்பிளா அப்படி செஞ்சு பழகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன
வந்து முதல்ல வந்தால் பிரிக்கணும். முதல்ல குறில் வந்து அதுக்கு அடுத்த எழுத்து நெடில் வந்தா அது ரெண்டும் ஒன்று. என்னையா? சரி. இப்ப இது என்ன எழுத்து? நெடில். முதல்ல நெடில் வந்துச்சு இல்லையா? அப்ப அதை என்ன பண்ணணும்? அப்படியே இங்க பிரிச்சிருந்தோம். இது என்ன எழுத்து? இங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இன்னும் நம்ம குறிலுக்கே வரல, நம்ம ஒற்றுக்கு தான் பார்த்திருக்கிறோம், நெடிலுக்கு தான் வந்திருக்கிறோம். அடுத்தது இது என்னப்பா? இங்க வந்துருச்சு. இது என்ன? இது என்ன? இதுவோ இங்க பொருளே, இங்க பொருளே, இங்க பொருளே, இங்க அடுத்தது இங்க பொருளே, இங்க பொருளே, இங்க பொருளே, இங்க பொருளே, இங்க பொருளே. அப்ப நெடில் முதல்ல வந்தா பிடிக்கணும்னு சொல்லியாச்சு. சரி, குறி வந்திருக்குது, ரெண்டு மூணெல்லாம் சேர்ந்து வந்திருக்குது. அதை எப்படி பிடிக்கிறது? ரெண்டு குரல், இணை குரல் ஒன்று சேரும். இரு குரல், அதாவது இணை குரல், அதுக்கு பேரு என்னது? இணை குரல் ஒன்று சேர்ந்து. சரியா? இப்ப இந்த இதுவும் இதுவும் குரல் தானே, அப்ப இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துக்கும். ஒற்று வந்திருக்கனால அதை வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். ஒற்று என்ன பாக்குறோம்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரே குரல், இந்த இடத்துல ஒரு குரல், இந்த இடத்துல ரெண்டு குரல் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்குது. இங்க ஒண்ணுதான் இருக்குது, இங்க ஒண்ணு, இங்க ரெண்டு தான் இருக்குது, இங்க ஒண்ணுதான் இருக்குது, இங்க ரெண்டு தான் இருக்குது. இப்ப என்ன பண்றீங்க? இந்த ஒற்று இருக்குல்லப்பா, இந்த ஒற்று வந்து கொஞ்சம் உங்க என்ன பண்ண, நான் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கோம். அதனால என்ன பண்றான், அதை குறுக்கால இப்படி அடிச்சுக்கிறோம். இப்படி குறுக்கால அந்த ஒற்று எழுத்த மட்டும் அடிச்சுக்கிறோம். நல்லா தெரியுற மாதிரியே நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நேருன்னா ஒண்ணு, நிறைனா ரெண்டு. ஒத்தையாடத்தை நமக்கு தெரியும், விளையாட தெரியாதா என்ன? ஒத்தையாடத்தை நம்ம நல்லா விளையாடுவோம்ல. அப்ப ஒண்ணுன்னா நேரு, ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா இங்க எத்தனை இருக்குது? ஒண்ணு. அப்ப அடுத்தது நிறை. இங்க எத்தனை? ஒண்ணு. நேரு, ஒண்ணு நேரு, ஒண்ணு நேரு. அதாவது ரெண்டு கோடுக்கு நடுவால எத்தனை எழுத்து? ரெண்டு கோடுக்கு நடுவால எத்தனை எழுத்து இருக்குன்னு எண்ணி எண்ணி